தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 31/7/2025 வியாழக்கிழமை. சித்திரை நட்சத்திரம் இரவு 2:13 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சூரிய ஓரையிலே செய்ய வேண்டிய காரியங்கள். அதாவது ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிச்சது. 1 மணி நேரத்தை நம்ம ஹவர் அப்படிங்கிற HOUR, அதை ஓரை அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். ஓரை பார்த்து செய்தால் யாரையும் வெல்லலாம்னு ஒரு பழமொழி. அதுக்காக பாருங்க, சில இடங்களில் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் உள்ள ஒருத்தர், அவர் சமீபத்தில் அவர் வீடு விருந்துக்கு நீ கூப்பிட்டு இருந்தார். போகிற போது பார்த்தா பேச்சுக்கு பேச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குரு ஓரை வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஓரையில் தான் நான் அந்த இதுக்கு பணமெல்லாம் கொடுத்தேன், எல்லாம் செட்டில் ஆனிச்சு, நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படிம்பாரு. புதன்கிழமை அன்னைக்கு நான் அந்த ஓரையில் நான் அதை செஞ்சேன், அந்த காரியம் ரொம்ப நல்ல விதமாக முடிஞ்சிச்சு. எல்லாம் ஓரைன்னு ஓரை பார்த்து செய்த பிறகுதான் அவருக்கு காரியங்கள் வெற்றிகரமாக முடிஞ்சுன்னு சொன்னார். இந்த ஓரையில் எல்லா உரையும் இருக்குது. சூரிய உரை இருக்குது, சந்திர உரை இருக்குது, செவ்வாய் உரை இருக்குது, சனி உரை இருக்குது. இதில் செவ்வாய் உரை சனி உரையெல்லாம் விளக்கிடுவாங்க. ஆனால் விளக்குனாலும் கூட அந்த நேரத்துலையும் சில காரியங்கள் செய்யலாம். வெற்றிக்குரிய செய்திகள் வரணும்னா அந்த நேரத்தில் சில காரியங்கள் செய்யலாம். 1 மணி நேரத்துக்கு ஒரு ஓரை. ஞாயிற்றுக்கிழமையா 6லேருந்து 7 வரை ஒரு ஓரை, 7லேருந்து 8 வரை ஒரு ஓரை, 8லேருந்து 9 வரை ஒரு ஓரை. இப்படி இரவு முழுவதும் பகல் இரவு முழுவதும் இருக்கும். அதில் சூரிய ஓரை எப்பப்பெல்லாம் வருதோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, உத்தியோக சம்பந்தமாக முயற்சி செய்கிறதுக்கு சூரிய ஓரை உகந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் பல இடங்களில் போயிட்டு வந்துட்டார், வேலை கிடைக்கல. கடைசிங்கிட்ட கேட்டார், இது மாதிரி எந்த நேரத்தில் நம்ம அப்ளிகேஷன் போடலாம், அல்லது இந்த நேர்முக தேர்வுக்கு போகிறதுக்கு நம்ம போகலாம், அல்லது இந்த முதலாளியை சந்திக்கலாம், அதுக்கு ஒரு நேரம் சொல்லுங்கன்னாரு. சூரிய ஓரை பார்த்து போங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு. சூரிய உரையில் போனார், அப்படியே நிலத்தி இருந்துக்கிட்டார். நல்ல வேலையாக அவர் அமைஞ்சு இப்போ பல வருடங்களாக அதே இடத்துல இருக்கிறாரு. அடிக்கடி ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு வேலையில் இருந்துட்டு வந்தவர் இந்த மாதிரி ஓரை பார்த்து அவர் முயற்சி செய்கிற போது அது வெற்றிகரமாக அமைஞ்சிச்சு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக சூரிய ஓரையில் என்னென்ன செய்யலாம், உயர் அதிகாரிகளை பார்க்கறதுக்கு முயற்சிக்கலாம். வெற்றி தரக்கூடிய அந்த ஒப்பந்தங்கள் போட்டுக்கொள்ள, இப்போ தொழிலில் ஒப்பந்தம் போடுறாங்க இல்லையா, கையெழுத்து போட்டு, அந்த ஒப்பந்தத்துக்கெல்லாம் சூரிய ஓரை உகந்ததான். இதை பற்றி ஒரு பாடலாகவே நான் எழுதியிருக்கேன், சொல்கிறேன். உத்தியோக சம்பந்தம் முயற்சி செய்ய, உயர் அதிகாரிகளின் தயவை காண, வெற்றி தரும் ஒப்பந்தம் போட்டுக்கொள்ள, வியாபார வளர்ச்சிக்கு முயற்சி செய்ய, கற்றவர்கள் மத்தியிலே புகழ் குவிக்க, காசினியில் அரசியலில் பொது நலத்தில் பற்று வைத்தோர் மேலிடத்தை அணுகுவதற்கும், பார்க்கவனின் ஓரை பார்த்தால் வெற்றி சேரும். பார்க்கவன் யாரு? சூரியன். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அரசியல் களத்தில் ஈடுபடுகின்ற பொழுது மேலிடத்தை பார்க்கிறதுக்கு, அல்லது அதுக்கு புதிய விண்ணப்ப பாரம் மனுக்கள் கொடுக்க கொள்ள, அதுகளுக்கு உகந்த நேரம் எது அப்படின்னா சூரிய ஓரை. அதில் செஞ்சால் புதுநிலத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த நேரம் பார்த்து செய்கிறதுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும். நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான், கோல் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டாங்க. எனவே ஓரை பார்த்து செய்தால் யாரையும் வெல்லலாம் என்ற கருத்தை தெரிவித்து, மற்ற ஓரைகளை பற்றிய பலன்களை தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சிகளை சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் தீர அர்ச்சனைகள் செய்து வழிபட வேண்டிய நாள். இன்றைக்கு வியாழக்கிழமை. குரு உங்கள் ராசிக்கு விரையாதிபதி. அவர் 3ல் இருக்கின்றார். 3ல் சுக்கிரனோடு இணைந்திருக்கின்றார். வருகிற வருமானத்தில் திடீரென தடைகள் வரலாம். தருவதாக சொல்வார்கள், ஆனால் தர முடியாத சூழ்நிலை ஆகி போய்விடும். கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். என்ன செய்வது? எனவே இன்று நீங்கள் பிரச்சனைகள் தீர வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும், அர்ச்சனைகள் செய்ய வேண்டும். எந்த தெய்வத்திற்கு? இன்றைக்கு குருவாரம், குருவை கும்பிடுவது நல்லது. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்கின்ற நாள். அடுத்தது நலங்கருதி எடுத்த முயற்சியிலே உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். சுதந்திரமாக செயல்பட்டு வெற்றிகளை குவிப்பீர்கள். 2லே சுக்கிரன் இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்ப்பீர்கள். அது மட்டுமல்ல, வீடு வாங்குவது அல்லது கட்டுவது பற்றிய சிந்தனையும் அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் நாள். தொழில் தந்த எதிரிகள் விலகுவார்கள். மாமன் மைத்துன வழியில் மனதுக்கு நீ சம்பவம் நடைபெறும். கருந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகும்.
கடகராசினியர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் ராசியிலேயே தனாதிபதி சூரியன். எனவே பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழிலிருந்த எதிரிகள் விலகிச் செல்வார்கள். அதே நேரத்தில் வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். அரசு வழியில் உள்ளவர்களுக்கு, அதாவது அரசியல் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கூட இன்றைக்கு கிடைக்கலாம். 2 கேது இருப்பதால் வரும் தடைகளை அகற்றிக்கொள்ள வியாழக்கிழமை என்பதனாலே இன்று குருவை கும்பிடுவது நல்லது. சிம்மராசினியர்களே, ஜென்மத்தில் கேது பலம் அதிகமாக இருக்கின்ற பொழுது கொஞ்சம் மனக்கவலைகள் அதிகரிக்கும். சூரியனோடு கேது இருக்கின்ற பொழுது தந்தை வழி உறவிலே விரிசல்கள் ஏற்படலாம். பெற்றோர் வழியில் பிரியம் கொஞ்சம் குறையலாம். எதை நீங்கள் புது முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியில் தடைகளும் தாமதங்களும் வரும். நீங்கள் சாதாரணமாக இன்று நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் குறுக்கீடுகள் வராமல் இருக்க வேண்டுமானால் குரு வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். மதியத்திற்கு மேல் உங்களுடைய மனக்குழப்பங்கள் அகலலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கன்னிராசினியர்களே, இப்பொழுது கன்னிராசிக்கு செவ்வாய் வந்துவிட்டார். எனவே உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் இருக்கின்ற பொழுது 3-8 அதிபதி இழப்புகளை சந்திக்க வேண்டிய நேரம். பகல் 1:02 வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள். சந்திர மங்கள யோகம் இருப்பதால் இன்றைக்கு உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது என்றாலும் மனக்கவலைகள் வரத்தான் செய்யும். காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடலாம். உடன்பிறப்புகளின் திருமணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சி உங்களுக்கு கைகூடும். வியாபார போட்டிகளை சமாளிக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். விரயங்கள் உங்களுக்கு வந்தாலும் கூட அதற்கேற்ற வருமானம் உண்டு. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு பகல் 1:02 மேல் சந்திரபலம் நன்றாக இருப்பதால் காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும், கலகலப்பாகவும் இருக்கும். தொழில் முன்னேற்றமும் ஏற்படும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். குடும்பச்சுமை கூடினாலும் அதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். அதே நேரத்தில் வீடு மாற்றம் பற்றியோ இடமாற்றம் பற்றியோ சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டுமானால் குருவின் பார்வை தேவை. அந்த பார்வை இன்று இருக்கிறது. இன்றைக்கு குருவாரம். எனவே இன்றைக்கு தட்சிணாமூர்த்தி அல்லது நவகிரகத்தில் உள்ள குருவை நீங்கள் வழிபடுவது உகந்தது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு அற்புதமான நாள், யோகமான நாள். வழிபாட்டு மூலமும் வளர்ச்சி கிடைக்கும். இயற்கையிலேயும் உங்களுக்கு வளர்ச்சி வரக்கூடிய விதத்தில் கிரகநிலைகளும் சாதகமாக இருக்கின்றன. பொதுவாக மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. குருபார்வை 2 பதிவதால் வாக்கு தனம் குடும்பம் என்ற இடம் புனிதமடைகின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக மாறும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வருமானம் பெருகும். தொழில் உத்தியோகத்தில் எதை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த இலக்கை அடையப் போகின்றீர்கள். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை இருப்பதனாலே உங்களுக்கு பற்றாக்குறை தீர்ந்து பணவரவு கூடும். பக்கத்தில் இருப்பவர்களோடு ஏற்பட்ட சிக்கல்கள் அகலும். வியாபார விரோதங்கள் விலகும். மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். சக பணியாளர்கள் ஏற்பட்ட சங்கடங்கள் அகலும். 10 செவ்வாய் இருப்பதால் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வெளியில் வந்து சுயதொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் இந்த நாளில் குருவாரம் என்பதனாலே குருவை கும்பிடுவது நல்லது. நவகிரகத்தில் உள்ள குருவுக்கு இன்று அர்ச்சனைகள் செய்து முல்லைப்பூ மாலை சூட்டினால் எல்லையில்லாத நற்பலன் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே கேது. அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். குடும்பத்திலே கொஞ்சம் சலசலப்புகள் ஏற்படலாம். அது மட்டுமல்ல, அரசு வழியிலும் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். ஞாபக மருதியின் காரணமாக சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. எனவே வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்காமல் இருக்க கொஞ்சம் விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவைப்படும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். பகல் 1:02 வரை சந்திராஷ்டமம். அதன் பிறகு உங்களுக்கு நன்மைகள் நடந்தாலும் கூட காலை நேரத்தில் உங்களுக்கு சலசலப்பு, மாலை நேரத்தில் கலகலப்பு என்று சொல்லலாம். விரயங்கள் வந்து கொண்டே இருக்கும். பறவை காட்டிலும் செலவு கூடும். காலை நேரத்திலேயே உறவினர் பகை உருவாகலாம். வீடு வாக்குவாதங்கள் வந்து அலைமோதலாம். எதிலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. திறமை மிக்கவர்கள் அருகில் இருந்தாலும் அந்த காரியத்தை எளிதில் முடிக்க இயலாது. எனவே எதையும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டியது. அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்தால் ஓரளவேனும் நன்மைகள் கிடைக்கும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அகலலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 1:02 மேல் சந்திராஷ்டமம். எனவே ஏதேனும் ஒரு புது முயற்சி செய்தால் காலையிலேயே செய்து விடுவது நல்லது. முக்கிய புள்ளிகளை சந்திப்பது அல்லது உத்தியோகம் தொழில் சம்பந்தமாக முடிவெடுப்பது காலையில் எடுத்துவிட வேண்டும். 1 மணிக்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாது.
இறை வழிபாடு உங்களுக்கு தேவை. யோசித்தும் இறைவனை பூஜித்தும் இறை நாமத்தை வாசித்தும் செயல்பட வேண்டும். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையும். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்தால் அதனால் பிரச்சனைகள் வரலாம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. நீண்ட தூர பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது மட்டுமல்ல, பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு அதிகம் தேவைப்படுகின்ற நாள் இன்று. துணிவும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் குறையும். சுதந்திரமாக நீங்கள் செயல்பட இயலாது. எனவே இன்று யோசித்து செயல்பட்டால் யோகங்கள் உங்களுக்கு உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.